Sivagrayi's hit session March 10th. March 8th International Women's Day. இதனைத் தொடர்ந்து கண்டினியூஸாக ஒரு 6 to 7 editorials and side columns வந்து உமன் ரிலேட்டடாக பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ ஃபார் GS2 சோசியல் ஜஸ்டிஸ் as well as GS1 சொசைட்டிக்கு உங்களுக்கு தேவையான எனாஃப் கண்டென்ட் வந்து இதுலேருந்து எடுத்துக்க முடியும் க்ராக்ஸாக. ஸோ எவ்ரிதிங் அப்படியே மனப்பாடம் பண்ண அவசியம். முக்கியமான டேட்டாஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் இந்த பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இட் பி வெரி வேலிட் பாயிண்ட். Well, yesterday paperல பார்த்தீங்கன்னா it was also discussed about how Indian government through schemes empowered the women அப்படிங்கிற மாதிரியான ஆர்டிகல் வேரியஸ் ஸ்கீம்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இன் வேரியஸ் டைமென்ஷன்ஸ் லைக் ஃபினான்ஷியல் சைடாக இருக்கட்டும், அவங்களுடைய ஹெல்த் சானிடேஷனாக இருக்கட்டும், இல்லை லீடர்ஷிப் ரோலாக இருக்கட்டும், இல்லை சயின்ஸில் ஸ்டெம் செக்டார்ஸில் இது எல்லாத்த பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. தென் வில் டாக் அபவுட் த இந்தியா மொரிஷியஸ். ஸோ இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி ஹேஸ் விசிட்டட் மொரிஷியஸ் ஆஃப்டர் 2015 அப்புறம் போகிறாங்க. ஸோ இந்தியா மொரிஷியஸ்க்கு இடையில் ஹிஸ்டாரிக்கல் டைஸாக இருக்கட்டும், இந்தியன் டயாஸ்பரா மோர் தென் 70% அங்கே இருக்காங்க. அண்ட் ஆல்சோ அதர் மெரிடைம் செக்யூரிட்டி இதை பற்றின விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. தென் யூ வில் டாக் அபவுட் திஸ் ஆர்டிகல் இஸ் ரியலி ஒர்த். அண்ட் உங்களுக்கு மெயின்ஸுக்கு வந்து இந்த மாதிரியான மோர் பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ உமன் இன் ஜுடிஷியரி எவ்வளோ நம்பர்ஸ் இருக்காங்க, உமன் உள்ளே ரெக்ரூட் பண்ணப்படாமல் இருக்காங்க, எஸ்பெஷலி சுப்ரீம் கோர்ட்டில் ஜுடிஷியரியாக. இப்போது அட் ப்ரெசென்ட் ஒரே ஒரு உமன் தான் இருக்காங்க. ஸோ அட் ப்ரெசென்ட் 2 பேர் இருக்காங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி 1. ஸோ இது ஓவரால் வந்து ஹவு மச் வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் இன் இட் அண்ட் ஒய் இட் இஸ் நாட் அட் ரிசால்வ் அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. தென் செமிகண்டக்டர் சிப். ஸோ வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமில் நம்மளுடைய மெய்டி மினிஸ்டர் வந்து இந்தியா இந்த வருட எண்டுக்குள்ளாக ஓனாக டொமஸ்டிக்கில் மேக் பண்ண செமிகண்டக்டர் சிப்ஸ் வந்து மேனுஃபேக்சர் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடாக என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குட் ஆர்டிக்கல். தென் வில் பி டாக்கிங் அபவுட் த ரோட் சேஃப்டி. ஸோ ஜென்ரலாக ரோட் சேஃப்டி பற்றி பேசிட்டு டாக்கிங் அபவுட் த கர்நாடகா அங்கே எடுக்கப்பட்ட முக்கியமான இனிஷியேட்டிவ்ஸை பற்றி பேசியிருக்காங்க. இதுலேயும் சில சின்ன டேட்டாஸ்லாம் இருக்குது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு தேவைப்படும் ஃபார் மெயின்ஸுக்கு. தென் வில் டாக் அபவுட் த பில்டிங் கெப்பாசிட்டிஸ், தட் இஸ் யூரோப், இந்தியா அண்ட் யூரோப்பில் பார்த்தீங்கன்னா யூகே கூட வி ஆர் இன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் டாக்கில் இருக்கும். அதே மாதிரி இப்போ அயர்லாண்டு கூட வந்து மிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து டேரெக்டாக விசிட் பண்ணி அங்கே ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் ரிலேட்டடாக நிறைய ஒப்பந்தங்கள் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் ஆல்சோ யூரோப்பியன் யூனியன் கூட ஆல்ரெடி ரொம்ப குவைட் லாங்காகவே நம்ம வந்து சர்டன் டிஸ்கஷன்ஸில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கோம். இப்போ யூஎஸ் ட்ரம்ப், ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண ஒரு ஆர்டிகல். இட்ஸ் ரியலி ஹேவிங் சம் சென்ஸ் ஓவர் ஹவு இந்தியா இஸ் டைவர்சிஃபைங் இட்ஸ் ட்ரேட் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். தென் ஃபைனலி ஈரானுடைய ஸ்டாண்ட் இப்போ என்ன, ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் இந்த நியூக்ளியர் டீல் அப்படின்னு சொல்லப்படக்கூடியதுலேருந்து ஈரான் இப்போ என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஆர்டிக்கல். லெட் வி டாக் ஃப்ரம் த பிகினிங். எடிட்டோரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யூ ஹேவ் டு ரிமெம்பர் த க்ரக்ஸ் ஆஃப் த எடிட்டோரியல். அதுதான் நீங்கள் ஒரு லைனில் தான் எழுத போகிறீங்க. இந்த ஹோல் எடிட்டோரியல் வாட் எவர் இட் மே பி, வாட் எவர் த இன்டெப்த் டேட்டாஸ் அண்ட் ஆல். ஸோ அப்போ அந்த லெவலுக்கு வந்து கிறிஸ்பாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இன் அ வெரி நேச்சுரல் இந்த எம்பவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் உமன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் கிளாஸிஃபை இட் இன்டு டிஃப்ரெண்ட் அரைனாஸ். ஃபர்ஸ்ட் தேர் டாக்கிங் அபவுட் சானிடேஷன் அண்ட் க்ளீன் வாட்டர் மிஷன். இதில் ஃபஸ்ட்டு ஸ்வச் அபியான், ஸ்வச் பாரத் அபியான், தட் இஸ் க்ளீன் இந்தியா மிஷன். அது கீழே வந்து உமனுடைய சேஃப்டி அண்ட் வெல்பீயிங் வந்து என்ஷோர் பண்ணுறாங்க. தேர்பை கவர்மெண்ட்டோடைய டேட்டா பிரகாரம் கிட்டத்தட்ட 116 மில்லியன் ஹவுஸ் ஹோல்டு வந்து இதனால் பயனடைஞ்சிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டேட்டாஸ் எப்போதுமே பாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் அந்த பாலிசிஸோடைய அவுட்கம் என்ன அப்படிங்கிறது தான் கவர்னன்ஸ் ஏரியாவில் நீங்கள் பேசணும். அவுட்கம் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா இதனால், அவுட்கம் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா எதனால், அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணணும். ஸோ இதெல்லாமே நீங்கள் பேப்பர் 2ல் கவர்னன்ஸில் வந்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் மெயின்ஸில். ஸோ அப்போ நாட் ஓன்லி நோயிங் த பாலிசிஸ் பட் ஆல்சோ இன் டெப்த் ஆஃப் த பாலிசி அப்ளிகேஷன் அண்ட் இட்ஸ் அ ஃபீட்பேக். திஸ் இஸ் த ரிப்போர்ட். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் தெர் இஸ் ஒரு எஸ்ஹெச்ஜி செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை பற்றி ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ரோர்கிலா அப்படிங்கிற இந்த தி மார்ட் ஆர்என்ஏ செல்ஃப் ஹெல்ப் குரூப். இவங்க வந்து இந்த சானிடேஷன் எஸ்பெஷலி லெப்ரசி பேஷண்ட்டு அவங்களுக்காக அண்ட் மார்ஜினலைஸ்ட் அண்ட் வல்னரபிள் செக்ஷனுக்காக
நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து முன்னெடுக்காங்க. அதுக்கு ஒரு அங்கமாக கம்யூனிட்டி டாய்லெட்ஸ் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதன் மூலியமாக ஒரு நல்ல ஒரு மாற்றம் வந்து அந்த ஓவரால் சொசைட்டியில் வந்து வந்திருக்கு. அவங்களுடைய ஹெல்த்தாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய சானிடேஷன் ப்ராக்டிசஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சேஞ்ச் ஓவர் வந்திருக்கு. அண்ட் ஃபர்தராக கம்போஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ், அதை வந்து நேச்சுரலாக வந்து கம்போஸ் பண்ணுறது, அதை உரமாக மாற்றுறது, ஸோ இந்த மாதிரியான அதர் ஆக்டிவிட்டீஸ்லையுமே வந்து அவங்க ஈடுபடுறாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் கேஸ் ஸ்டடியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஹவு தட் குட் சேஞ்ச் த ஓவரால் சொசைட்டி அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ தட் இஸ் இப்போ நீங்கள் ஜோக்கர் மூவி பார்த்துருப்பீங்க இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டாய்லெட் கட்டுறது தான் தட் வாஸ் அ ட்ரீம் ஆஃப் தட் கப்புளாக இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டாய்லெட்டு ஸ்வச் பாத் மிஷன் கீழே டாய்லெட்டு ஃபண்ட்லாம் கொடுப்பாங்க, பட் டாய்லெட் கட்டி பாதிலே இடிஞ்சு விழுந்துடும். ஸோ தட் வாஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள். யூ கேன் ஈவன் கோட் தட் ஸ்டோரி இன் யுவர் எஸ்ஏ ரைட்டிங் ஆகலாம், இல்லை எனிவேர். ஓகே, ஹவ் யூ ஆர் கோனா மேக் யூர் பாயிண்ட், அதான் இங்கே மேட்டர். தென் நெக்ஸ்ட்டு ஸ்கீம் வந்து ஜல் ஜீவன் மிஷன். இது வந்து போர்ட்டபிள், அதாவது டேப் வாட்டர் வந்து எல்லா வீட்டுக்கும் வந்து கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு. பிகாஸ் கிராமப்புறங்களில் உமன் வந்து ரொம்ப தூரம் நடந்து போய் அவங்க வாட்டர் எடுத்துகிட்டு வர்றதே அவங்களுடைய ஹோல் டே வந்து வேஸ்ட்டாக போகுது. ஸோ தர்பை அவங்களுக்கு டேப் வாட்டர் கனெக்ஷன்ஸ் கொடுக்கும் பட்சத்தில், ஃப்ரெஷ் வாட்டர் ட்ரிங்கிங் வாட்டர் வந்து டேப் வாட்டர் கொடுக்கும் பட்சத்தில் அவங்களுடைய டைம் சேவ் ஆகும், அவங்க ப்ரொடக்டிவாக வேறு ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுவாங்க. இதன் மூலிமா அவங்களுடைய ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீமோடைய மேஜர் தீமே. இந்த ஸ்கீம் வர்றதுக்கு பிஃபோர் பார்த்திங்கன்னா வெறும் 17% ஆஃப் த ரூரல் ஹவுஸ் ஹோல்டாக இந்த டேப் வாட்டர் கனெக்ஷன் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. வேறஸ் இந்த ஸ்கீம் வந்ததுக்கப்புறம் மோர் தென் 150 மில்லியன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு வந்து இப்போது டேப் வாட்டர் வந்து டேரெக்டாக அவங்க வீட்டுக்கே போகிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ வேரியஸ் ஸ்டடீஸ் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.4% உமனுடைய பார்ட்டிசிபேஷன் வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் செக்டாரில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, பர்டிகுலர்லி பீகார் அண்டு ஜார்க்கண்ட் இந்த மாதிரியான ஏரியாஸில். அண்ட் ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இந்த ஏரியாஸில் எப்போவுமே லோவாக தான் இருக்கும். பட் ஆஃப்டர் திஸ் ஸ்கீமோடைய இம்பேக்ட்னால அதிகம் நேரம் கிடைக்கிறனால பீப்புள் கோயிங் ஃபார் ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட்ஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள். தென் if you look over 2017 to 2023 பார்த்தீங்கன்னா 24.6 to 41.5% வந்து அந்த ஒர்க் ஃபோர்ஸ் உமன் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து ஜம்ப் ஆகிருக்காங்க. தென் யூ லுக் ஓவர் த பிஸ்னஸ் அண்ட் ஃபினான்ஷியல் சைட். ஸோ இதில் ஸ்டார்ட் அப் இந்தியா இனிஷியேட்டிவ், இதன் மூலியமாக கிட்டத்தட்ட 73,000 ஸ்டார்ட் அப்ஸ் வந்து அட்லீஸ்ட் அதில் ஒரு டேரக்டர் வந்து ஃபீமேலாக இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ரெகக்னைஸ் பண்ணப்பட்டிருக்கு. இது கீழே ஃபர்தராக திஸ் ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம் அண்ட் பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா, இது கீழே ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு. ஸோ அதன் பிரகாரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 236,000 என்டர்ப்ரனர்ஸ் வந்து இதில் பயனடைஞ்சிருக்காங்க. இதில் இஃப் யூ லுக் ஓவர் த முத்ரா யோஜனா பார்த்திங்கன்னா அரவுண்ட் 68% வந்து லோன்ஸ் உமனுக்கு வந்து கொடுத்துருக்கிறதாக டேட்டா வந்து சொல்லுது. ஸோ தட்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட் திங். தென் டிஜிட்டல் கனெக்டிவிட்டி ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா பாரத் நெட் அண்ட் பிஎம் வாணி. ஸோ இதன் மூலியமாக, அதாவது வைஃபை ஆக்சஸ் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ், இதன் மூலியமாக ஹை ஸ்பீட் இன்டர்நெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1,99,000 வில்லேஜஸ் அண்டு 2,14,000 கிராம பஞ்சாயத்துக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் 2,47,000 வைஃபை ஹாட்ஸ்பாட்டும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் இந்த வைஃபை இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் ரூரல் ஏரியாஸில் கொடுக்கறதுனால என்ன பெனிஃபிட் பார்த்திங்கன்னா, இப்போது வி ஆர் டாக்கிங் அபவுட் த யூபிஐ பேமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை இந்த இ சேவா மையம் பற்றி பேசலாம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து இன்டர்நெட் அப்படிங்கிறது தான் பேசுவோம். ஒரு கவர்னன்ஸை நெக்ஸ்ட்டு ஸ்டெப் கொண்டு போகணும் அப்படின்னா தேர்ஸ் அ நீட் ஆஃப் அ இன்டர்நெட், ஃபாஸ்ட் இன்டர்நெட் சர்வீசஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். எப்போதுமே வெல் டெவலப்டு கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா தேர் வில் பி வெரி அட்வான்ஸ்ட் இன் த கம்யூனிகேஷன் டெக்னாலஜிஸ். ஸோ தேர்பை இப்போ வந்து நம்ம இந்த இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் வந்து கிராமப்புறங்களுக்கு வந்து கொண்டு போகிறோம். ஸோ அவங்களுடைய பேங்கிங் சர்வீசஸாக இருக்கட்டும், இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வந்து பெரிய லெவலில் ஊக்குவிக்கப்படும் இதனால். தென் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா, இது வந்து இந்த நோ ஃப்ரில் அக்கௌண்ட், அதாவது ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். தேர்பை உங்களுக்கு அதிலே வந்து ஆக்சிடெண்ட் இன்சூரன்ஸு, கிரெடிட் ஒரு 1 lakh இந்த மாதிரியான நிறைய ப்ரொவிஷன்ஸ் வந்து உண்டு. நான் இது எல்லோரும் ஓப்பன் பண்ண முடியாது, ஒன்லி பேக்வர்ட் கிளாஸில் இருக்கிறவங்க பீப்புள் மட்டும்தான் வந்து ஓப்பன் பண்ண முடியும். பிபிஎல் அது கீழே வருவாங்க. ஸோ இப்போ கவர்மெண்ட் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க.
ஸோ இதன் மூலியமாக இந்த ஜன்தன் யோஜனா மூலியமாக கிட்டத்தட்ட 300 மில்லியனுக்கும் மேற்பட்ட பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. ஒய் பேங்க் அக்கௌண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஒன்று சப்சிடிஸ் வந்து டேரெக்டாக அவங்களுக்கு போகிறது, இன்னொன்று அதாவது கவர்மெண்ட்டோடைய எக்ஸ்பெண்டிச்சரில் தேவையில்லாத லீக்கேஜஸ் வந்து தவிர்க்க முடியும். இன்னொரு விஷயம், பீப்புள்கிட்ட அந்த சேவிங் டெண்டன்சியை வந்து அதிகப்படுத்துது. ஸோ இன்னொன்று, இந்த கரன்சி சர்க்குலேஷன் பார்த்திங்கன்னா அது லீகலைஸ் ஃபார்மெட்டில் பேங்க் அக்கௌண்ட் அண்ட் அதாவது பேங்க் மூலியமாக கரன்சியை சர்க்குலேட் பண்ண வைக்கிறது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா தட்ஸ் அ வெரி குட் இம்பேக்ட் தட் கிரியேட்ஸ் இந்த உமன் எம்பவர்மெண்ட். இது போக உதயம் போர்ட்டல், உதயம் அப்படிங்கிறது வந்து எம்எஸ்எம்இ செக்டர்ஸ் வந்து கம்பல்சம் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இல்லாமல் சிம்பிளாக செல்ஃப் அட்டஸ்டடாக அவங்களே வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது தான் அந்த உதயம் அப்படிங்கிறது. இது மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்கான ஒரு போர்ட்டல். இதுலேயும் பார்த்திங்கன்னா ஓவர் 1 lakh பீப்புள் வந்து இந்த உதயம் போர்ட்டலில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதில் மெஜாரிட்டி வந்து உமன் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தட் இஸ் அ ஜிஎம் போர்ட்டல், தட் இஸ் கவர்மெண்ட் இ-மார்க்கெட் பிளேஸ். ஸோ இந்த ஜெம் போர்ட்டல் பொறுத்த வரைக்கும் இதில் அப் டு 8% பார்த்திங்கன்னா உமன் ஆண்டர்ப்ரனர்ஸ்லாம் வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை வந்து சந்தைமயப்படுத்துகிறாங்க. ஸோ ஜெம் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ லோக்கல் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸை வந்து என்லிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு வெப் பேஜஸ். இதில் பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் வந்து கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட ஐ கெஸ் 25% நினைக்கிறேன், கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ தே ஹேவ் டு பர்ச்சேஸ் சம் மினிமம் குவாண்டம் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் போர்ட்டல்லேருந்து கம்பெனிஸை சூஸ் பண்ணி அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஓகே, தென் கிர்ஜா தேவி ஜன் கல்யாண் சமிதி, இது ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஜெம் போர்ட்டல் மூலியமாக அவங்க பெரிய லெவலில் அவங்க பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ தேர்பை நெக்ஸ்ட்டு உமன் எம்பவர்மெண்ட் இன் பாலிடிக்ஸ் டிசிஷன் மேக்கிங் பார்த்திங்கன்னா இந்த 33% ரிசர்வேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணது லெஜிஸ்லேச்சரில். அண்ட் ஆல்சோ பஞ்சாயத்து ராஜில் வந்து 50%. தென் 46% ஆஃப் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து ஆஸ் ஆஃப் நவ் பார்த்திங்கன்னா தட் இஸ் உமனாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஓவர் 1.4 மில்லியன் உமன் வந்து ரூரல் கவர்னன்ஸ் ரோல்ஸில் வந்து வேரியஸ் டெசிக்னேஷனில் வந்து ஃபங்க்ஷன் ஆகிறாங்க. ஸோ இதனால் ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் சோசியல் ஈக்விட்டி, சமூக சமத்துவம் அப்படிங்கிறது பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக ஸ்டெம் செக்டாரில் அரவுண்ட் 43% பார்த்திங்கன்னா கிராஜுவேட்ஸ் ஃப்ரம் உமன் ஃபீமேல் சைட்லேருந்து தான் 43% வந்து இருக்காங்க. பட் யூ ஹேவ் டு நோட், ஸ்டெம் பற்றி ப்ரீவியஸாகவும் ஒரு எடிட்டோரியல் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸ்டெம்மில் ஏன் உமனுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப லெஸ்ஸாக இருக்குது when it changes into எம்ப்ளாய்மெண்ட். இப்போது ஸ்டெம்மில் கிராஜுவேட்டில் வந்து உமன் அதிகமாக இருக்காங்க, தட்ஸ் அப்ரிஷியபிள். பட் கிராஜுவேஷன் வாங்கினதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே எம்ப்ளாய்மெண்ட்டுக்கோ இல்லை ரிசர்ச் ஃபீல்டுக்குள்ளேயோ வர மாட்டிக்காங்க. ஸோ அதுக்கு என்னென்ன ரீசன்னு ப்ரீவியஸ் ஒரு எடிட்டோரியலில் பார்த்துருந்தோம். ஸோ ஃபைனலி the code is very good to write in the essay or even in the GS papers. That is Mr. Modi வந்து 2023 G20 சமிட் கான்ஃபரன்ஸில் அவர் சொன்ன ஒரு வாக்கியம் உமன் எம்பவர்மெண்ட் பற்றி, that is when women prosper the world prospers. Okay, next article போயிடலாம். India Mauritius and a visit to deepen a long standing ties. Well, இந்தியா மொரிஷியஸ் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அவங்க வந்து ஆல் டைம் ஃப்ரெண்ட் வித் இந்தியா தான். இப்போது ரீசெண்டாக ப்ரைம் மினிஸ்டர் மோடி அங்கே விசிட் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸாக 2015 விசிட் போயிட்டு இப்போது ஆஃப்டர் தேட். ஸோ இப்போது அங்கே நடக்கக்கூடிய அந்த இண்டிபெண்டன்ஸ் டே செலப்ரேஷன் March 12 அப்போது மோடி வந்து ஒரு கெஸ்ட் ஆஃப் ஆனர் அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய அந்த ஹெட்டு பார்த்திங்கன்னா ஹீஸ் நவீன் சந்திரா ராம்குலாம் அப்படிங்கிறவர் தான். Labour Party, irrespective of any party, Mauritius is always having a good friend, always been a good friend with India தான். ஸோ என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா இவர் இப்போ இருக்கக்கூடியவருடைய ஃபாதர் ராம்குலாம் அப்படிங்கிறவர். ஸோ ராம்குலாமுடைய ஃபாதர் மிஸ்டர் சர் சிவசாகர். ஸோ இவர் வந்து சுபாஷ் சந்திர போஸோட ரொம்ப க்ளோஸ் அலை அப்படின்னு சொல்கிறாங்க.
அண்ட் சுபாஷ் சந்திர போஸ் வந்து பிரிட்டனில் இருக்கும்போது 2 பேருக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்ததாகவும் சுபாஷ் சந்திர போஸோடைய ஃபேமஸான ஒர்க் தி இந்தியன் ஸ்ட்ரகிள், ஸோ அந்த புக்கு ப்ரூஃப் ரீடிங் வந்து இவர் தான் பண்ணி கொடுத்ததாகவும் அவர்கிட்ட வந்து ஆட்டோகிராஃப்ட் காப்பி வந்து அவர் வாங்கினதாகவும் இந்த ஹிஸ்டாரிக்கல் டைஸை பற்றி பேசுகிறாங்க. ஸோ டயாஸ்பரா பற்றி பேசும்போது கிட்டத்தட்ட 70% டயாஸ்பரானா இந்திய வாழ் குடிமக்கள் வந்து அங்கே எங்கெங்கே இருக்காங்க. அதாவது இந்திய குடிமகன் என்ஆர்ஐ அவங்க மட்டும் இல்லை, நார்மலாக இந்தியன் ஆர்ஜின், அதாவது ஐஓசி அப்படின்பாங்க, இந்தியன் ஆர்ஜின் சிட்டிசன். முந்தைய காலங்களில் அவங்களுடைய பேரண்ட்ஸ் 1950s பிஃபோர் இங்கே உள்ள ஒருத்தங்க பேரண்ட்ஸ் கேண்ட் பேரண்ட்ஸ் யாரோ ஒருத்தங்க இங்கேருந்து அதுக்கப்புறம் அவங்க இங்கேருந்து வெளியே போய் வேற எங்கே வாழ்வாங்க இல்லையா. ஸோ அதான் இந்திய வாழ் குடிமக்கள். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 70% மொரிஷியஸில் இருக்கக்கூடிய பீப்புள் பார்த்திங்கன்னா இந்தியன் ஆர்ஜின் தான். தர்பை இவங்க ஆக்சுவலாக பிரிட்டிஷ் பீரியடில் வந்து அங்கே இருக்கக்கூடிய சுகர் பிளான்டேஷனுக்கு லேபராக வந்து கொண்டு செல்லப்பட்டவர்கள் தான். அண்டு இது போக 50% ஆஃப் த பீப்புள் அமாங் தீஸில் பீகார் அண்ட் உத்தரப்பிரதேஷை சேர்ந்தவங்களாக இருக்காங்க. அண்ட் மேஜர்லி ஒரு போஜ்பூரி டயலாக்லாம் பேசுகிறாங்க. நார்மலி அங்கே வந்து இஃப் யூ கோ தேர் யூ கேன் சி மல்டிகல்ச்சரல் பீப்புள் லைக் இந்தியா. யூ கேன் சி தட் ஆஃப்ரிக்கன் மிக்ஸ்டு பாப்புலேஷன், ஃப்ரான்ஸ் பேசக்கூடிய பீப்புளும் பார்க்கலாம். இதில் என்ன அப்படி இதை வந்து ரெயின்போ கல்ச்சர் அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் மிக்ஸ்டு கல்ச்சர் அப்படிங்கிறது தான். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஃப்ரான்ஸ் சார்ந்த குடிமக்கள் பார்த்திங்கன்னா ஒரு 2% தான் பாப்புலேஷனில் இருக்காங்க. பட் அவங்க தான் வந்து எல்லா ஃபீல்ட்லேயுமே வந்து ஃப்ரான்ஸில் வந்து இங்கே மொரிஷியஸில் டாமினேட் பண்ணுறது ஃபுல்லாகவே. நமக்கு தெரியும் ஃப்ரான்ஸ்லாம் வந்து காலனைஸ் பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட் டைம் வந்து 1600s வரும்போது உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து ஃப்ரான்ஸ் உள்ளே வரும். அப்போது வந்து தீஸ் பீப்புள் வென்ட் டு மொரிஷியஸ் தான், டேரெக்டாக இங்கே வந்து வரமாட்டாங்க. ஓகே fine, I will be look out next that is diaspora பார்த்துட்டோம். இந்தியாவுக்கு இந்த டிஃப்ரெண்ட் செக்மெண்ட் ஆஃப் பீப்புளை வந்து கோஆர்டினேட் பண்ணுறது ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அது ஒன்று சேலஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஃபர்தராக அங்கே மகாத்மா காந்தி இன்ஸ்டியூட்டுன்னு ஒன்று இருக்குது. இது இந்தியன் லாங்குவேஜஸ் அண்ட் கல்ச்சர் ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு அரங்கமாக இருக்குது. அண்ட் இந்தியன் கல்ச்சர் சென்டர் மொரிஷியஸில் இருக்கிறது தான் வேர்ல்டுலே லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியா சார்பாக. அண்ட் அனதர் ஒன் இஸ் வேர்ல்டு ஹிந்தி செக்ரட்டேரியட்டும் அங்கே வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு வருது. அண்ட் பிஸ்னஸ் சைடை பொறுத்த வரைக்கும் இந்தியா மொரிஷியஸுடைய பயலாட்ரல் ட்ரேட் வந்து பெரிய லெவலில் எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே வருது. கிட்டத்தட்ட ஒரு $554 மில்லியன் வந்து வர்த்தகம் பண்ணுறோம். அண்டு மொரிஷியஸ் பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் யூனியனில் ஒரு அங்கமாகவும் இருக்குது. அண்ட் அவங்க கூட ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அட்வான்டேஜ் ஆஃப் த மொரிஷியஸ் இஸ் இட்ஸ் அ பைலிங்குவல் சிட்டிசன்ஸ் வந்து அங்கே நிறைய இருக்காங்க. அதாவது பீப்புள் ஃப்ளூயன்ட்லி ஸ்பீக் இங்கிலீஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச். ஸோ தெர்பை அவங்களுக்கு ஈஸியான அந்த எம்ப்ளாய்மெண்ட் சைடில் வந்து தே ஆர் கெட்டிங் மோர் அட்வான்டேஜ். அண்டு இப்போது இந்த ஃப்ரான்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா எஸ்பெஷலி அதில் மோஸ்ட் நேஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸோடைய காலனி தான். ஸோ இப்போது அங்கெல்லாம் வந்து இவங்க ஈஸியாக தே கேன் டூ தேர் ட்ரேட். அண்ட் இந்தியா மொரிஷியஸ்க்கு இடையில் டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் வந்து ஆல்ரெடி சைன் பண்ணியிருக்கோம். வாட் இஸ் தேட் அப்படின்னா, நான் லைக் 2 இடத்துல ஒரே நபர்களுடைய வருமானத்துக்கு டேக்ஸ் போடக்கூடாது. இப்போது மொரிஷியஸ்லேருந்து ஒரு கம்பெனி வந்து இந்தியாவில் வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ்க்கான டேக்ஸ் வந்து அவங்க மொரிஷியஸ்லேயே பே பண்ணிப்பாங்க, நாட் டு பே இன் இந்தியா. அல்லது இந்தியாவில் பே பண்ணாங்கன்னா அங்கே தேவையில்லை. ஸோ தட் இஸ் அ டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ். 2 கண்ட்ரிலையும் டேக்ஸ் போடக்கூடாது அப்படிங்கிறது தான். இது போக ஃபர்தராக இந்த கொலம்போ செக்யூரிட்டி கான்க்ளேவ் அப்படிங்கிற ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் இந்தியா, ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ், மொரிஷியஸ் அண்ட் பங்களாதேஷ் எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ மொரிஷியஸோடைய எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் பார்த்திங்கன்னா 2.3 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குது. அண்ட் இந்தியா ஹேஸ் செட் அ செயின் ஆஃப் கோஸ்டல் ரேடார் ஸ்டேஷன்ஸ். ஸோ இப்போ ஓவரால் பார்த்திங்கன்னா இந்தியா தான் இங்கே இருக்கக்கூடிய ஐலாண்ட் நேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வெதர் ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், இல்லை மெரிடைம் செக்யூரிட்டி ரிலேட்டடான அவேர்னஸ் ட்ரில்ஸ் எல்லாமே இந்தியா தான் வந்து லீட் பண்ணி கொண்டு போகிறாங்க. ஸோ அந்த வேயில் திஸ் இஸ் த ஒன். அண்ட் மொரிஷியஸில் ஒன் ஆஃப் த ஐலாண்டு
அகலேகா அப்படிங்கிறது. ஸோ அங்கே வந்து ஒரு ஜாயிண்ட் சர்வேலன்ஸ் ஃபெசிலிட்டி இந்தியா அண்ட் மொரிஷியஸ் சேர்ந்து வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபர்தராக இந்தியன் நேவிஸ் இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டர் IFCIO ஆர் இந்தியன் ஓஷன் ரீஜன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நம்மளுடைய இந்த நேவிக் சேட்டலைட்டு 7 கான்ஸ்டலேஷன் சேட்டலைட்டு, ஸோ அதோடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த IFCIO மூலியமாக தான் சுற்றி உள்ள எல்லா ரீஜனுக்குமே வந்து நம்ம வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பாஸ் பண்ணுறோம். தென் தெர் இஸ் இந்தியாவுடைய சர்வே ஷிப்பு ஓஷனை சர்வே பண்ணுறது INS சர்வேக்ஷாக் அப்படிங்கிறது. ஸோ we have completed a survey of Mauritius overall 25,000 square kilometer ocean area வந்து நம்ம வந்து சர்வே பண்ணி அவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம். ஓகே ஃபைன், நெக்ஸ்ட் போயிடலாம். தட் இஸ் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் அண்ட் ஆல்சோ ஹைகோர்ட் பற்றி பேசியிருக்கோம். பட் மேஜர்லி அதர் ஃபோர்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் உமன் ஜட்ஜஸ் எவ்வளோ இருக்காங்க, என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்தியாவில் ஃபஸ்ட்டு உமன் லாயர் அப்படின்னு சொல்லும்போது கார்னிலா சொராபி, இவங்க 1924 வந்து வந்திருக்காங்க. ஸோ உமனுடைய ஷேர் அப்படின்னு பார்த்தோம்னா ஹைகோர்ட் பொறுத்த வரைக்கும் வெறும் 14.27% தான் இருக்காங்க. அதாவது 764க்கு 109. 8 ஹைகோர்ட்டில் வந்து ஒரே ஒரு உமன் ஜட்ஜு தான் இருக்காங்க. அண்ட் உத்தரகாண்ட், மேகாலயா, திரிபுரா இங்கே உமன் ஜட்ஜே கிடையாது. அலகாபாத் ஹைகோர்ட் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் ஹைகோர்ட்டு, நோட் பண்ணிக்கோங்க, மேபி ப்ரிலிமினரியில் தேவைப்படலாம். ஸோ 79 ஜட்ஜஸ் இருக்காங்க. பட் ஸ்டில் அதில் வந்து 3 பேர் தான் வந்து உமன் ஜட்ஜாக வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அண்டு ஆவரேஜ் ஏஜ் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது மென் அப்பாயிண்ட் பண்ணுறத விட லேட்டராக உமனை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இந்த மென்னுக்கு வந்து 51.8, அதாவது ஓவரால் அப்பாயின்மெண்ட் அந்த ஜட்ஜஸாக வந்து ப்ரொமோட் பண்ணப்படுறது இல்லை அப்பாயிண்ட் பண்ணப்படுற அந்த ஏஜ் பார்த்திங்கன்னா இட் இஸ் 51.8 இன் ஹைகோர்ட்டு. அண்ட் உமனுக்கு வந்து 53 இயர்ஸ் ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் அந்த பொசிஷன் ஆஃப் சீனியாரிட்டி அப்படிங்கிறது கைவிட்டு போயிடுது. ஸோ அவுட் ஆஃப் 25 ஹைகோர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்லி குஜராத் ஹைகோர்ட்டில் மட்டும்தான் உமன் சீஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ வெரி மேஜர் கன்சர்ன். வை உமன் வேர் நாட் இன் தி டாப் மோஸ்ட் போஸ்ட் இன் ஜுடிஷியரி பார்த்திங்கன்னா அந்த சர்வீஸ் கொடுக்குற அந்த ஏஜே பார்த்திங்கன்னா அவங்க கம்மியாக தான் வந்து லேட்டராக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. தட் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ப்ராப்ளமாக ஆத்தர் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. தென் சுப்ரீம் கோர்ட்டு பார்த்தோன்னா அங்கே 2 உமன் ஜட்ஜஸ் தான் அட் ப்ரெசென்ட் வந்து சர்வ் பண்ணுறாங்க. தட் இஸ் மிஸ்ஸஸ் பிவி நாகரத்னா அண்ட் மிஸ்ஸஸ் பெல்லா திரிவேதி. இப்போது இந்த பிவி நாகரத்னாலாம் இவர் மிஸ்டர் சீமனுடைய கேஸு அது ரிலேட்டடான ஜட்ஜ்மெண்ட் அவங்களாம் இப்போ செட்டில்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க பிஃபோரும் வந்து ப்ரீவியஸாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் மியூச்சுவல் கன்சென்ட்டில் வந்து ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது வந்து இட்ஸ் நாட் அ க்ரைம் அப்படிங்கிற மாதிரி இவங்க தான் ஃபஸ்ட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு தான் இப்போ ஃபர்தராக மூவ் ஆன் பண்ணியிருக்காங்க. லெட் வி சி, மேபி இந்த கேஸ் ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னா மேபி ஒரு நியூ சேஞ்ச் ஓவர் வந்து இந்த கேஸில் வந்து கொடுக்கலாம். ஓகே, see, that case is not important for you UPSC preparation. For your understanding, we are just discussing this because if it is a very highly internationalized thing அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல நேஷ்னலைஸ்டாக பெரிய லெவலில் பேசப்படக்கூடிய ஏதோ ஒரு இஷ்யூஸ் that really bringing any changes in the judicial system இல்லை ஏதோ ஒரு லேண்ட்மார்க்கான ஜட்ஜ்மெண்ட்னா அதை வந்து நோட் டவுன் பண்ணி வச்சுக்கணும். ரீஜன் ஸ்பெசிஃபிக்கான இஷ்யூஸை பற்றி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுதுறது அவாய்ட் பண்ணுங்கள் மோஸ்ட்லி. அண்ட் தட் டு பர்டிகுலேட்டிங் எ பர்சன் ஆர் பர்டிகுலேட்டிங் எ பார்ட்டி அந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் அன்லெஸ் அன்டில் தெர் இஸ் நோ ப்ராப்பர் ரெஃபரன்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, கெட் பேக் டு திஸ். ஸோ தெர் வாஸ் ஒன்லி 2 ஜட்ஜஸ் உமன் ஜட்ஜஸ்லாம் இருக்காங்க. அதுலேயும் இவங்க மிஸ்ஸஸ் பெல்லா திரிவேதி அப்படிங்கிறவங்க வந்து ஜூன் 2025 வந்து ரிட்டையர்ட் ஆகிறாங்க. ஸோ அப்போ ஒரே ஒரு ஜட்ஜாக வந்து இனிமேல் இருக்க போகிறாங்க. ஸோ இட் இஸ் த கேஸ் லைக் லாஸ்ட் உமன் பார்த்திங்கன்னா 2021 தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 2021 இருந்து 28 ஜட்ஜஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் யாருமே வந்து உமன் இல்லை அப்படிங்கிறதும் லாஸ்ட்டு 75 இயர்ஸில் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு 9 மென்னை வந்து பார் கவுன்சிலில் இருந்து அவங்க வந்து ஜட்ஜஸாக வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு. பட் அதில் ஒரே ஒரு உமன் தான் வந்து இருந்திருக்காங்க, மிச்சம் எல்லாமே மென் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா, தட் இஸ் எலிஜிபிளான உமன் கேண்டிடேட் இல்லை
அல்லது உமன் வந்து சீனியாரிட்டி அந்த லெவலில் வந்து அவங்க இல்லை அப்படிங்கிறதும், உமன் do not want to become judges அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரீசன் சொல்கிறதாக ஆத்தர் இங்கே மீன் பண்ணுறாங்க. இதுக்கு ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, the real reason is the inequality prevailing in the gender சென்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் கனெக்ஷன் வித் B.R. அம்பேத்கருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் அவங்க கனெக்ட் பண்ணுறாங்க. உமன் வந்து நார்மலாக வந்து இன்ஃபீரியராக பார்க்கப்படுறாங்க இந்த லீகல் ப்ரொஃபஷனில். உமன் நாமினேட்டட் ஃபார் ஜட்ஜ்ஷிப் வந்து ரொம்ப டைட்டனான ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஸ்க்ரூட்டினி ப்ராசஸ்க்குள்ளே வந்து போகிறாங்க தேன் மென் அப்படிங்கிறதும். ஸோ இது வந்து ஈவன் தோ மெரிட்டில் உமன் வந்து மென்னை விட அதிகமாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா தே ஆர் கோயிங் அண்டர் டைட் அந்த ஸ்க்ரூட்டினிக்குள்ளே. அண்ட் உமன் இவங்க ரெண்டாவது ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா கொலிஜியம் சிஸ்டம். ஸோ கொலிஜியம் சிஸ்டம் பார்த்திங்கன்னா இங்கே டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை. கொலிஜியம் தான் 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் வித் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான் பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஜட்ஜஸை வந்து செலக்ட் பண்ணி இவங்க லா மினிஸ்ட்ரிக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அவங்க கேபினெட்டு, தென் பிரைம் மினிஸ்டர், தென் பிரசிடென்ட், இந்த மாதிரி வந்து ஓவரால் வந்து ரோல் அவுட் ஆகும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இங்கே இவங்க செலக்ட் பண்ணுறதுலேயே பார்த்திங்கன்னா உமனுடைய லிஸ்ட் வந்து பெரிய லெவலில் இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதையும் இது பண்ணுறாங்க. இதுக்கு இவங்க என்ன க்ரைட்டீரியாவில் நீங்கள் வந்து ஜட்ஜஸை வந்து செலக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத டிரான்ஸ்பரண்ட்டாக கொண்டாங்க. ஓப்பக்காக இருக்குது, அதாவது ஒரு மறைமுகமாக எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் ஃபர்தராக ஒருவேளை இவங்க வந்து அந்த ரெக்கமெண்டேஷன் உமன் ஜட்ஜஸை கொடுத்தாலும் ரெண்டாவது செக் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறது நிலுவையிலே இருக்குது. 2020 இருந்து 9 உமன் ஜட்ஜஸோடைய நேமை வந்து கொலிஜியம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஹைகோர்ட்டுக்கு. பட் பார்த்திங்கன்னா 5 were the only names to be rejected as of now. ரிமைனிங் இது என்னாச்சு அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு இதே இல்லை. அந்த இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே ஒரு சைடு இருக்கும்போது இது சுப்ரீம் கோர்ட் ஆரம்பித்து 75th year. ஸோ தர்பை தீஸ் டிஸ்கஷன் கெட்டிங் மோர் எம்ஃபசைஸ்டு. ஸோ ஜுடிஷியரியில் ஒரு இன்க்ளூசிவான அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு உமன் ரெப்ரசன்டேட்டிவான ஒரு செட்டப் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு கொலிஜியம் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். அதுக்கு கிளியரான க்ரைட்டீரியாஸை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், யார் ஜட்ஜஸாக வரணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி மெரிட்டில் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அண்டு ஜெண்டர் டைவர்சிட்டி அப்படிங்கிறத வந்து உள்ளே கொண்டு வாங்க. பிகாஸ் ப்ளூராலிட்டி சொசைட்டி இந்தியா இதில் டைவர்சிட்டி ஜுடிஷியரியை வந்து பெட்டர் ரெப்ரசன்டேட்டிவாக மாற்றும். இது டைவர்சிட்டி அப்படிங்கும்போது நாட் ஓன்லி ரிலிஜன், கேஸ்ட் பட் ஆல்சோ ஜெண்டர் டைவர்சிட்டியும் இதில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஆத்தரில் பேசியிருக்காங்க. ஆத்தருடைய ரெக்கமெண்டேஷன் அட்லீஸ்ட் 1/3 உமன் இருக்கணும், இஃப் நாட் பி 50% அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபைனலி தெர் வாஸ் ஒன் ஸ்டேட்மெண்ட் தட் இஸ் ஜஸ்டிஸ் இந்திரா பானர்ஜி. இவங்க சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜாக வரும்போது she has given a statement that she did not want any fanfare when she was appointed just because she was a woman. ஸோ உமன் அப்படிங்கிற ஒரு இதை க்ரைட்டீரியாவை வச்சு எனக்கு வந்து அப்ரிசியேஷன் வர்றது ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தட்ஸ் அ வெரி குட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் த சொசைட்டல் ஓவர்வியூ டுவர்ட்ஸ் த உமன் இன் டு த ஹையர் போஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ செமிகண்டக்டர் சிப். ஸோ வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமில் இப்போது மெய்டியில், அதாவது மினிஸ்டர் ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்டர், இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியா அதோடைய ஃபஸ்ட்டு டொமஸ்டிக்கலி மேனுஃபேக்சர் தி செமிகண்டக்டர் சிப்ஸை வந்து உருவாக்கும் இந்த இறுதிக்குள்ளே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு ஒரு 5 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து இப்போ வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் முக்கியமானது அங்கே நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா செமிகண்டக்டர் சிப்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது தான் பண்ண போகிறாங்க. அண்ட் ஆல்சோ தேர் அசம்பிளிங் திஸ் திங்ஸ். இது there's a Semicon India ப்ரோக்ராம், ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணி வச்சுக்கோங்க. Semicon India ப்ரோக்ராம் இதை பொறுத்த வரைக்கும் இது கீழே நிறைய அந்த 5 செட்டப்ஸ் எல்லாமே வந்து இது கீழே செட்டப் பண்ணுறாங்க. அண்ட் இதில் டாட்டா செமிகண்டக்டர் அசம்பிளி அண்ட் டெஸ்ட் ஃபெசிலிட்டி இன் மாரிகான் ஒன்று, இன்னொன்று டோலரா செமிகண்டக்டர் ஃபேப்ரிகேஷன் ஃபெசிலிட்டி. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா டாட்டா எலக்ட்ரானிக்ஸ் தான் தாய்வான் பேஸ்டு பவர் சிப் கம்பெனியோட சேர்ந்து வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறாங்க. தென் செமிகான இந்தியா ப்ரோக்ராம் வந்து 2021 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதோடைய எய்ம் பார்த்திங்கன்னா செமிகண்டக்டர் அண்ட் அதாவது
செமிகண்டக்டருக்கான மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய அந்த எக்கோசிஸ்டமை வந்து பூஸ்ட் பண்ணுறது தான் இதனுடைய முக்கியமான தீமை. இதில் இது கீழே ஒரு 4 ஸ்கீம்ஸ் வந்து இருக்குது. பட் ஆனால் இதோடைய பட்ஜெட் அலோகேஷன் பார்த்திங்கன்னா வந்து பெரிய லெவலில் இல்லை, கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இஃப் யூ கம்பேர் த ப்ரீவியஸ் இயர்ஸ் அண்ட் ஆல், பட் லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் அதிகமான பட்ஜெட் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1503.36 crore வந்து இந்த வருடம் வந்து இதுக்காக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஐ மீன் இது 2024 உள்ள நம்பர். வேறு இந்த வருஷம் வந்து 2024 விட டபுள் ஆக்கியிருக்காங்க அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு. ஃபர்தராக இம்போர்ட் ரிலையன்ஸ் நம்ம அதிகமாக இம்போர்ட் வந்து சைனாவில் இருந்து பண்ணுறோம். சைனா, தாய்வான், சவுத் கொரியா. ஸோ பட் இதில் சைனா தான் வந்து மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்தியாவுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ தர்பை இதை நம்ம வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி தெர் வாஸ் ஒன் எடிட்டோரில் எஸ்டர்டே பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்தியா எந்தளவுக்கு பின்னோக்கி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். இந்தியா ஹேவ் டு டேக் அ லீட் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடான அதோடைய ஓன் டேட்டா செட்ஸை வந்து க்ரியேட் பண்ணணும், இன்னும் நம்ம பண்ணலை அப்படிங்கிற மாதிரியும். ஓகே, இப்போ கூட இந்தியா வந்து அந்த இன்ஸ்டியூட் வந்து செட்டப் பண்ண போகிறதா சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் கோ த்ரூ வித் ஆல் திஸ் திங்ஸ் தான். ஸோ இதில் முக்கியமான இந்த சிப்ஸு, செமிகண்டக்டர் சிப்ஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமான காம்பனண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோலித்திக் இன்டெகிரேட்டட் சர்க்யூட், மெமரிஸ், ஆம்ப்ளிஃபையரு அண்ட் அதர்ஸ் ஐசிஸ். ஸோ இதில் மோனோலித்திக் இன்டெகிரேட்டட் சர்க்யூட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிபியூஸ், கம்ப்யூட்டரில் வந்து சிபியூஸில் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ ஸ்மார்ட் ஃபோன், ஆட்டோமொபைல்ஸ், மெடிக்கல் டிவைஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்தியா வந்து அதிகமாக வந்து இதை இம்போர்ட்டாக பண்ணுறோம். கிட்டத்தட்ட 2000% பார்த்திங்கன்னா இதோடைய இம்போர்ட் வந்து ஃபினான்ஷியல் இயர் 2016 காட்டிலும் இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றாங்க. ஸோ தட் ஷோஸ் ஹவு மச் வி ஆர் திஸ் டெக்னாலஜி தர்ஸ்ட் அப்படின்ட்டு. இந்தியா இஸ் ஃபாஸ்ட்லி க்ரோயிங் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள். தென் மெமரிஸ் பொறுத்த வரைக்கும் இதை வந்து 2 கிளாஸிஃபை பண்ணுறாங்க. தட் இஸ் சாலிட் ஸ்டேட்டு அண்ட் வாலட்டைல் அப்படின்னு. சாலிட் ஸ்டேட் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பென்ட்ரைவ் அந்த மாதிரியான டிவைசஸ் எப்போவுமே வந்து ஸ்டோரேஜ் இருக்கும். வாலட்டைல் மெமரி அப்படிங்கிறது ரேம் மாதிரி. ஓகே, அதாவது ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறது, அந்த டைம் பீயிங்கான டேட்டாஸை வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறது, இது எல்லாமே வந்து ரேம் கீழே வரும். ஸோ டெம்பரரியான டேட்டாஸ் மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக இம்போர்ட் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அண்ட் ஆம்ப்ளிஃபயர்ஸ் பொறுத்த வரைக்கும் வயர்லெஸ் கம்யூனிகேஷனுக்காக இந்த ஆம்ப்ளிஃபயர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ இன் ஆடியோ எக்யூப்மெண்ட் இதுவும் நம்ம அதிகமாக வந்து இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக பாஸ்ட் 10 இயர்ஸில் ஃபினான்ஷியல் 2019 தவிர்த்து சைனாவை வந்து நமக்கு மேஜரான செமிகண்டக்டர் சப்ளையராக வந்து இருந்திருக்காங்க. அதர் தேன் தட் ஹாங்காங், ஜப்பான், சவுத் கொரியா, சிங்கப்பூர், தாய்வான் இவங்களும் வந்து மேஜர் சப்ளையராக வந்து இருக்காங்க. ஸோ இந்த நியூ ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது இது வந்து அசம்பிளி, டெஸ்டிங், பேக்கேஜிங் அண்ட் ஃபேப் செக்மெண்ட் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்தியாவை ஒரு குளோபல் சப்ளை செயினில் வந்து முன்னிறுத்துறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கும் அப்படிங்கிறத ஆத்தர் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பண்ணலாம். ஓகே, ரோட் சேஃப்டி. ஸோ ஒவ்வொரு வருடமும் 11.9% மக்கள், ஐ மீன் லேக் பீப்புள் பார்த்திங்கன்னா ரோட் டிராஃபிக் கிராஷஸ்னால இறந்து போகிறாங்க. 2009 and 2010 மட்டும் பார்த்திங்கன்னா ரோட் டிராஃபிக் கிராஷஸ் வந்து 13th largest கான்ட்ரிபியூட்டர் டெத்துக்கு, ஹெல்த் பர்டன் ரிலேட்டடாக வந்து இந்த ரிப்போர்ட் பார்த்துக்கோங்க. ரோட் சேஃப்டி இன் இந்தியா ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் 2023 ஐஐடி டெல்லி அவங்க பப்ளிஷ் பண்ண ரிப்போர்ட்டு. ஸோ வேர்ல்டு பேங்கோடைய ரிப்போர்ட் பிரகாரம் டிராஃபிக் கிராஷ், இன்ஜுரிஸ் அண்ட் டிசபிலிட்டிஸ், ஸோ இது கீழே இந்தியன் சொசைட்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 75% ஆஃப் லோவர் இன்கம் ஹவுஸ் ஹோல்டும் 57% ஆஃப் ஹையர் இன்கம் ஹவுஸ் ஹோல்டும் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ஒரு ஃபினான்ஷியல் பர்டனுக்குள்ளே உள்ளாலாங்க ஆஃப்டர் திஸ் கிராஷஸ், ஆக்சிடெண்ட் எல்லாம் நடந்துச்சு அப்படின்னா. ஸோ இது வந்து தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இந்த ஆக்சிடெண்ட், இப்போது வல்கனோ, சுனாமி இதெல்லாம் வந்து நம்மளால் தவிர்க்க முடியாது, ப்ரிகாஷனரிலாம் பண்ண முடியும். பட் தீஸ் ரோடு ஆக்சிடெண்ட்ஸ் வந்து தவிர்க்க முடியும். ஸோ இதுக்கு வந்து ப்ராப்பரான ரோட் சேஃப்டி கேம்பெயின்ஸ் எல்லாம் முன்னெடுக்க மூலியமாக 8-9%, 8.5% 9% ஆக்சிடெண்ட்ஸ் வந்து தவிர்க்க முடியுன்றாங்க. இதுக்கான சர்டைன் ஒரு பெஸ்ட்டு இதை வந்து WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் வந்து இதை வந்து முன்மொழிஞ்சிருக்காங்க. ஸோ அப்போது நம்ம இந்த ஆக்சிடெண்ட்ஸை குறைக்கணும் அப்படின்னா முக்கியமாக இதில் ஃபோக்கஸ் பண்ணால் ஸ்பீடு, ஹெல்மெட்டு அண்ட் சீட் பெல்ட் யூஸ் அண்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ்.
ஸோ இந்த ஏரியாஸை வந்து நம்ம பெரிய லெவலில் சென்சிட்டைஸ் பண்ணணும், நிறைய கேம்பெயின்லாம் வந்து கண்டக்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பொகோட்டோ கொலம்பியா பார்த்திங்கன்னா ஒரு 4 கேம்பெயின் வந்து ஸ்பீடிங் ரிலேட்டடாக வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அலாங் வித் தட் ஸ்பீட் மேனேஜ்மெண்ட் எஃபோர்ட் ஃப்ரம் லெஜிஸ்லேச்சர் சைடில் இந்த கேம்பெயின் ஒரு சைடு, இன்னொரு சைடில் வந்து லா மூலியமாகவும் டைட்டன் பண்ணியிருக்காங்க 2018-19. ஸோ இதுக்கு மீடியா சப்போர்ட் வந்து பெரிய லெவலில் இருந்திருக்கு. இந்த சென்சிட்டைசேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய ஜேர்னலிஸ்ட்டுக்கு வந்து ஒர்க் ஷாப்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஓவரால் பார்த்திங்கன்னா இதோடைய கான்ட்ரிபியூஷன்னால் கிட்டத்தட்ட ஒரு ஸ்பீடிங் வந்து பார்த்திங்கன்னா 39%லேருந்து 21% வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. அதன் மூலிமா வரக்கூடிய ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 73 டெத்து வந்து நார்மல் டேட்டாவை கம்பேர் பண்ணும்போது தவிர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஆத்தர் வந்து மீன் பண்ணுறாங்க. தென் இந்தியா பொறுத்த வரைக்கும் சேம் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி வந்து இப்போ கர்நாடகா வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஸ்பீடிங் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற ஒரு கேஸ் ஸ்டடி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு 90% ஆஃப் த அதாவது இவங்க எடுத்த 90% ஆஃப் த ரெஸ்பாண்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் ஒரு இம்பேக்ட் வந்து அவங்களுக்கு வந்து இந்த கேம்பெயின் க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து ஃபேஸாக கொண்டு போயிருக்காங்க. ஜென்ரல் இந்த ஹெல்மெட் தனியாக, தென் ஸ்பீடிங் ரிலேட்டடாக, ஸோ டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு இது மட்டும். அதாவது இதில் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து கேம்பெயின் எல்லாமே பெரிய லெவலில் எஃபெக்டிவாக இருக்கும், பட் ஆனால் ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒன்ஸ் நான் ஒரு டைம் கேம்பெயின் பண்ணிவிட்டு அப்படியே நிப்பாட்டக்கூடாது, பீப்புள் ஓன்ட் ஃபாலோ ஃபர்தர் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ பில்டிங் கெப்பாசிட்டிஸ். ஸோ இது இப்போது மிஸ்டர் ஜெய்சங்கர் அவர் எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டர் யூகேக்கு போயிருந்தார். அங்கே ஒரு ஃபார்மல் மீட் அட்டன் பண்ணிட்டு வெளியே வரும்போது அவரை நோக்கி ஒரு காலிஸ்தான் குரூப்பை சேர்ந்த ஒரு ப்ரொட்டஸ்டர் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காரு. அவர் ரொம்ப நியர்பை வந்துட்டார், பட் செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாமே அவர் வந்து தடுத்து நிப்பாட்டிட்டாங்க. ஸோ அப்போ இதை சொல்லிவிட்டு ஃபர்தராக ஆத்தர் வந்து அயர்லாண்டு அண்ட் யூகே கூட இந்தியா வந்து எந்த மாதிரியான ஒரு பைலேட்ரல் ரிலேஷன் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க பேசியிருக்காங்க. ஸோ யூகே பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு 2 கவுன்சிலேட் இருக்குது. ஒன்று மான்செஸ்டரில், இன்னொன்று பெல்ஃபாஸ்ட்டில். அண்ட் இப்போது ரீசெண்டான டாக்ஸ் பார்த்திங்கன்னா இந்தியா யூகே ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை பற்றின டாக் தான். இது ஆக்சுவலாக பிரெக்சிட் இஷ்யூனால, அதாவது யூரோப்பியன் யூனியன்லேருந்து யுனைடெட் கிங்டம் வந்து வெளியே வர்றது தான் இந்த பிரெக்சிட் அப்படிங்கிறது. பிரிட்டன் வெளியே வர்றது தான் பார்த்திங்கன்னா இந்த பிரெக்சிட் அப்படின்னு சொல்லுவாங்க. யூகே அப்படின்னாலே ஒரு 4 கண்ட்ரிஸ் வந்து சேர்ந்தது தான். தட் இஸ் பிரிட்டன், வேல்ஸ், ஸ்காட்லாண்ட் அண்ட் அயர்லாண்ட். இவங்கெல்லாம் சேர்ந்தது தான் நம்ம யுனைடெட் கிங்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து பிரெக்சிட் கூட, அதை பிரிட்டன் கூட போடுறதுக்கு நம்ம டாக் ரொம்ப காலமாகவே போய்கிட்டே இருக்குது. 2020 அந்த பிரெக்சிட் இஷ்யூ போய்கிட்டு இருந்துச்சு, அவங்க யூரோப்பியன் யூனியன்லேருந்து வெளியே வர்றதில். ஸோ அப்போது தொய்வடைஞ்சது. இப்போ அகெயின் வந்து அந்த டாக் வந்து ரெப்ளனிஷ் ஆகிருக்கு அப்படின்றாங்க. தென் ஆல்சோ டாக் வந்து அயர்லாண்ட் கூடயும் போய்கிட்டு இருக்குது, யூரோப்பியன் யூனியன் கூடயும் டாக் வந்து நம்ம போய்கிட்டு இருக்கு ரொம்ப காலமாகவே பைலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கு. ஸோ இது வந்து 2007 பிகின் பண்ணப்பட்டது. இப்போவும் வந்து இந்த இயர் எண்டில் வந்து கன்க்ளூட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. பைலேட்ரல் ட்ரேட் பொறுத்த வரைக்கும் யூகே கூட $52 பில்லியன் அண்ட் அயர்லாண்ட் கூட $17 பில்லியன் வந்து நம்ம சோஃபார் வந்து பைலேட்ரல் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இல்லை மேஜர் நம்ம எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா ஹைடெக் ட்ரேடு, இதுதான் வந்து மேஜர் ஃபோக்கஸ் பண்ணுறது. ஓகே, திஸ் அ கண்டினியூஸ் டாக் ஓவர் இஸ் கோயிங் ஆன். ஃபர்தராக இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பொறுத்த வரைக்கும் இதில் இப்போ இருக்கக்கூடிய மேஜர் ஸ்ட்ரெஸ்ஸிங் இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் ட்ரம்ப் வந்து ஒரு இஷ்யூவை இந்தியா வந்து ரொம்ப ஹை டேக்ஸ் பேயிங், அதாவது டேக்ஸ் டெரர் நேஷன் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல கோட் பண்ணியிருப்பார். ஒய் பிகாஸ் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து அதிகமான டேக்ஸ் பே பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 17% வந்து இம்போர்ட் டியூட்டி போடுறாங்க. வேறஸ் இப்போ யூஎஸில் வந்து ஒன்லி 3.3% தான் சேம் ப்ராடக்ட்டு போடப்படுறதாக சொல்லப்படுது. ஸோ அப்போது இட்ஸ் அ லாட் ஆஃப் வேரியேஷன் இந்த ப்ரைஸஸ். ஸோ தட் டிமோட்டிவேட்ஸ். இப்போ நான் 17% டேக்ஸ் போடுறேன் அப்படின்னா யாரும் இம்போர்ட் பண்ணுறது இங்கே வந்து 2 பேர் வந்து பண்ணுறாங்கன்னா 3.3% டேக்ஸ் போடக்கூடிய யூஎஸில் 30 பேர் பே பண்ணுவான். பிகாஸ் டேக்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ ப்ராடக்ட் ப்ரைஸ் குறையும். ஸோ ப்ராஃபிட் வந்து நமக்கு அதிகமாக எடுத்துக்கலாம்.
ஸோ அப்போது மார்க்கெட்டும் கேப்சர் பண்ணலாம். பட் இந்தியா வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னாங்க. இந்தியன் தரப்பில் என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, அதாவது நாங்கள் அதிகமான டேக்ஸ் வாங்குறது பேசிக் செக்டார்ஸ்க்கு தான், அதாவது ப்ரைமரி ஃபுட்டு இந்த மாதிரியான இது தான். பிகாஸ் நான் டொமஸ்டிக் பிளேயருடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டியது எங்களுடைய கடமை. ஆஸ் பர் த WTO வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் கொடுக்கப்பட்டிருந்த ரூல்ஸ் பிரகாரம் தான் இந்த சேஞ்சஸ் எல்லாமே நாங்கள் இந்த டேக்ஸு எல்லாமே விதிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இந்தியா ஸ்டாண்டில். ஸோ ட்ரம்ப் என்ன சொல்லிப்பார் அப்படின்னா, அப்கமிங் ஜூன்லேருந்து நாங்கள் வந்து உங்களுக்கு டேக்ஸஸ் வந்து ஆல்ரெடி என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணோமோ நீங்கள் என்ன போடுறீங்களோ அதே டேக்ஸை வந்து நாங்களும் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக மெக்சிகோ கனடாக்கு 25% அறிவித்தார். பட் சேம் மெக்சிகோ கனடா ஸ்டபனாக வந்து அவங்க அப்போஸ் பண்ணதுனால இப்போதைக்கு ஹால்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். பிகாஸ் அவங்க சைட்லேருந்து திருப்பி யூஎஸ் மேலே வந்து நிறைய டேக்ஸஸ் வந்து விதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, லெட் கெட் இன்டு திஸ். ஸோ அது மாதிரி இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்தியா ஃபார் அட் ப்ரெசன்ட் பார்த்திங்கன்னா 13 நேஷனோட போட்டிருப்பாங்க. ஸோ இப்போது இந்த இதெல்லாம் வந்து ஸ்டில் இன்னும் டாக் இந்த ஸ்டேஜிலலாம் போய்கிட்டு இருக்குது. இப்போ ரீசெண்டாக இந்தியா யூஎஸோடைய கிளைமுக்கு வந்து சில ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வைன் அண்ட் ஸ்பிரிட்ஸு, தென் மோட்டார் எலக்ட்ரிக் வெஹிக்கிள், அண்ட் இன் டிஃபென்ஸில் சில யூஎஸோடைய ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து சில ரிலாக்ஸேஷன் அண்ட் டேக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. தென் ஆல்சோ யூரோப் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் வந்து நாட் மோர் ரிலையபிள் ஃப்ரெண்டுன்னு இப்போ ஃபீல் பண்ணுறாங்க. பிகாஸ் யூஎஸ் இஸ் கெட்டிங் அசைட் வித் ரஷ்யா இன் கேஸ் ஆஃப் உக்ரைன் இஷ்யூ. ஸோ அதுமாதிரி நேட்டோ யூஎஸ் வந்து அவங்களுடைய மிலிட்ரி சப்போர்ட்டை வெளியெடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி டாக் பண்ணிகிட்ருக்காங்க. வெளியே வர சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக இன்னும் ஃபண்டு மட்டும் அப்படியே நிற்குது. ஃபண்டை நிப்பாட்டுறது பற்றி அவங்க பேசலை. பட் ஆனால் யூஎஸோடைய ட்ரூப்பெல்லாம் வெளியே வர சொல்லிட்டாங்க. ஸோ தர்பை அப்போது நேட்டோ அப்படிங்கிறவங்கள வந்து கூட்டமைப்புறான் எல்லா நாடும் 1% நாடுகள் சேர்ந்து கூட்டமைப்புறான் நேட்டோ. ஸோ அப்போது இது யூரோப்புக்கான ஒரு டிஃபென்ஸ் ஆர்கனைசேஷன் கிடையாதா அப்படிங்கிற ஒரு ஐயம் வந்துச்சு. ஸோ அப்போது அவங்களுக்கான ஒரு செப்பரேட்டான ஒரு ஆர்கனைசேஷன் க்ரியேட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து பேசிகிட்ருப்பாங்க. ஓகே, திஸ் த ஓவரால் திங். அதாவது ஒய் வி ஆர் டாக்கிங் அபவுட் திஸ் இஸ் அசைட் மிஸ்டர் ஜெய்சங்கர் போகிற இதே டைம் அங்கே யூகேல இந்த மாதிரியான அந்த நேட்டோ அண்ட் இவங்களுக்கான டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் க்ரியேட் பண்ணுறது, உக்ரைன் இஷ்யூ, இது எல்லாத்துமே வந்து இம்பார்ட்டன்ஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா திஸ் Iran has risen. See, this is like Iran வந்து நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் பண்ணுறாங்க, யுரேனியம் என்ரிச்மெண்ட் பண்ணுறாங்க அவங்களுடைய கண்ட்ரியில். நிறைய சென்ட்ரிஃபியூகல் மிஷின்ஸ் வந்து அண்டர் கிரவுண்டில் ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப காலமாகவே கிளைம் இருந்துக்கிட்டே இருக்குது. IEA இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியும் வந்து உள்ளே போய் சர்ச்செலாம் பார்த்துட்டு ஆமாம் அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ரிப்போர்ட்லாம் கொடுத்து உலக நாடுகள் எல்லாமே அவங்க மேலே பெரிய ஒரு தடைகளை எல்லாம் விதித்தாங்க. ஸோ இப்போது ட்ரம்ப் 2014 அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த நியூக்ளியர் டீல் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. ஈரானு, P5 நேஷன் ப்ளஸ் ஜெர்மனி இவங்க எல்லோரும் சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாங்க. US தான் வந்து லீட் பண்ணுறது. ஸோ இவர் ட்ரம்ப் அதாவது அந்த அக்ரிமெண்ட் எதுக்காக போட்டிருப்பாங்கன்னா, ஈரான் வந்து கொஞ்சம் இந்த நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் ப்ராசஸ் யுரேனியம் என்ரிச்மெண்ட் ப்ராசஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடணும் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணி அதுக்கு பதிலாக எக்கனாமிக்கல் சாங்ஷன்ஸ் வெஸ்டர்ன் சொசைட்டிஸ் அவங்க மேலே போட்டு ரிமூவ் பண்ண சொல்லி அந்த அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. இது சடனாக இவர் என்ன பண்ணிடுவார், ட்ரம்ப் ஃபஸ்ட் டைம் வரும்போது இல்லை ஈரான் வந்து சொல்கிறது கேட்கல, அவங்க வந்து நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி அவர் அந்த அக்ரிமெண்ட் யூனிலேட்ரலாக வெளியே போயிடுவார். ஸோ தட் இஸ் ஒன் ப்ராப்ளம். இப்போது லேட்டர் வந்து பிடன் ரெஜிம் வரும்போது அது பழையபடி நார்மல்சி ஆகணும்னு நினச்சாங்க. பட் ஆனால் இது பெருசாக நடக்கலை. நிறைய அதர் உக்ரைன் அதுன்னு வந்ததுனால இந்த விஷயம் வந்து பெருசாக கன்சிடர் பண்ணப்படல. ஸோ நவ் இவர் ட்ரம்ப் வந்ததுனால ட்ரம்ப் வந்து ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருக்காரு ஈரானுடைய பிரசிடெண்ட்டுக்கு, காமினி அப்படிங்கிறவர். ஸோ என்னென்னா நீங்கள் வந்து திரும்பி அந்த டீலுக்குள்ளே வர்றதை பற்றி பரிசீலிங்க, இல்லாட்டி மிலிட்ரி ஆக்ஷன் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி டேரெக்டாகவே வந்து த்ரெட்டன் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு வித்தின் 2 டேஸ்க்குள்ளே ஈரான் சைட்லேருந்து we cannot abide அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ தீஸ் ஆர் த இஷ்யூஸ். ஸோ இதுக்கு முன்னாடி அந்த பேக்ரவுண்ட் இஷ்யூஸ் கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்கோங்க, என்னென்ன இஷ்யூஸ் வந்து சோஃபா போயிருக்கு அப்படின்ட்டு ஆத்தர் வந்து சிம்பிளாக முடிச்சிருக்காரு. ஸோ 2018 ட்ரம்ப் வந்து மேக்ஸிமம் ப்ரெஷர் கொடுக்காங்க. சவுதி அரேபியாவுடைய ஆயில் ஃபெசிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா அந்த டைம் அட்டாக் பண்ணப்படுது. ஈரான் வந்து அமெரிக்கனுடைய ட்ரோன் வந்து சுட்டிருக்காங்க ரீசெண்டாக.
தென் யூஎஸ் பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஈரானுடைய ஜெனரல் குவாசிம் சுலைமானி அப்படிங்கிறவரை வந்து அந்த கான்சுலேட்டில் வச்சு இறந்தாங்க. ஸோ தட் பிகம்ஸ் அ வெரி டென்ஷன் இஷ்யூ. அண்ட் இவங்க அமெரிக்கன் பேஸில் ஈராக்கில் வந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்க ஈரானை, மிசைல் ஸ்ட்ரைக்கு. தென் 2021 பார்த்தீங்க அப்படின்னா இவர் வெளியே போகிறாரு. பிடன் அரசாங்கத்துலேயும் எந்த விதமான சேஞ்சஸும் வரல. ஸோ அப்போ இருந்த ஈரான் இப்போ வந்து ரொம்பவே வீக் ஆகிட்டாங்க. பிகாஸ் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஷியா குரூப்போடைய ஒரு அங்கம் வந்து இப்போ சிரியா வந்து ஃபாலோ ஆகிட்டாங்க. அசாடு வந்து தஞ்சம் கேட்டு ரஷ்யா போயிட்டார். ஸோ அப்போ இவங்களுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது இங்கே யாரும் கிடையாது. எக்கனாமிக்கலி ரொம்ப டவுன் ஆகிட்டாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போது இட்ஸ் அ மேஜர் சேலஞ்ச் ஃபார் ஈரான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆத்தர். பட் ஸ்டில் தே ஆர் ஹேவிங் எனஃப் ஆயில் ரிசோர்ஸஸ் இன் இட். பட் அவங்களால சந்தை மயப்படுத்த முடியலை பிகாஸ் ஆஃப் தீஸ் sanctions Western societies are having on them. Okay, thank you.